श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி 35வது திருநாமம் பிரபுகு பார்க்க போகிறோம். பகவான் பர்த்தா மட்டும் இல்லை, பிரபுகுன்னா ரொம்ப சாமர்த்தியம்னு ஒன்று. அப்புறம் விதிகளுக்கு அப்பாற்பட்டவர். நமக்கெல்லாம் ஒரு இதுக்குள்ளே இருக்கணும்னு ஒரு வரைமுறை உண்டு. பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது, விதிகளுக்கு அப்பாற்பட்டவர். ஸோ இவர் பர்த்தாவாக இருப்பது பெரிய ஆச்சரியம் ஒன்றுமே இல்லை. அவர் பிரபுவாக இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். பூலோகத்தை அவதரிக்கிறார் இல்லையா, அந்த சமயத்துலலாம் நான் சாமர்த்தியமாக உடையவரான். எந்த சாமர்த்தியம்? அவதாரம் பண்ணும்போதும் தன் குணங்களை மறைச்சுண்டு அவதரித்தாலும் அவரது பெருமையை எல்லாம் தெரியாமல் தான் அவதரிக்கணும்னு நினைக்கார். முடியுமா? முடியலை. அவர் அப்பப்போ மீனா, ஆமையா, கேளஹரியா எவ்வளோ அவதாரம் எடுத்தாலும் அவரோட மனுஷத்துவம் பரத்வம் அதாவது மனுஷன் அவதரித்த காலத்திலேயும் பரத்வம் தானே மாறாமல் அவதரிக்கிறார். அதான் பிரபு. எந்த ரூபம் எடுத்தாலும், இப்போது வராக ரூபம் எடுத்தார், ஆனால் மற்ற பன்றிகளுக்கும் தெரியவே இல்லை. அதே மாதிரியே தன்னை மாற்றிட்டார். ரூபமெல்லாம் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, எதுவுமே மாறாது. அவர் அப்படியே மாறிடுவார். அந்த பரத்துவம் மாறாமல் அவதரிக்கிறது அவரோட சாமர்த்தியம். அதான் பிரபு. அவர் பெருமையை மறைச்சு அவதரிக்கணும்னு தான் நினைக்கிறார். ஆனால் உலக மக்களுக்கு என்ன பண்ணுவார், அப்பப்போ ஞாபகப்படுத்துறது போல் ராமர் அவதரிச்சப்போ என்ன பண்ணார், மனுஷனாக இருந்த மாதிரி இருந்த திடீர்னு பார்த்தா ஜடாய்க்கு மோட்சத்தை கொடுத்தார். சாதாரண மனுஷனால் கொடுக்க முடியுமா? அவரோட அவதார இது வெளிப்பட்டுடும். கிருஷ்ணனை அவதரித்தார், சிசுபாலனுக்கு மோட்சத்தை கொடுத்தார். இதெல்லாம் தான் பிரபு சாமர்த்தியமான தன்மையை காமிக்கிறது. அப்படி அவர் ராமரை கீழ் அவதரித்த காலத்தில் நல்ல கஷ்டத்தை அனுபவித்தார். பாவம், ராஜ்யத்தை விட்டு வனவாசம் போனார். அங்கே நிம்மதியாக இருந்தான்னு பார்த்தானாக்கா அங்கே சீத்தையை தொலைச்சார். சீத்தையை தேடி வரைச்சே ஜடாயு நல்ல ஃப்ரெண்டாக இருக்காருன்னு பார்த்தார். ஆனால் ஜடாயுக்கு மோஷத்தை கொடுத்துட்டார். எதுவுமே சேர்ந்து இருக்க முடியல, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தார். ஆனால் நாம் அந்த மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரில. ராமர் மாதிரிலாம் நம்ம கஷ்டத்தை அவ்வளவுக்கெல்லாம் அனுபவிக்க முடியாது நம்மளால். ஆழ்வார் தெரிவிக்கிறார், நாட்டில் பிறந்து வனத்தில் சென்று பாவம் நீ படாத பாடுபட்டுட்ட அப்படிங்கிறார். மனுஷனை பிறந்து ஆனால் நன்னா நடிக்கிற, நீ நன்னா தான் நடித்த, ஆனால் ஜடாவியை பார்த்தப்புறம் பார்த்தா அழாமல் போயிட்டு வான்னு மோஷத்துக்கு அனுப்பிச்சுட்டியே, அங்கே தான் உன் பரத்தை பீறிட்டு வந்துடுத்தோ. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல, உங்ககிட்ட எப்படின்னே புரியல அப்படின்னு ஆழ்வார் பாடுறாராம். திருச்சிக்கு விருத்தத்தில் சொல்கிறார் ஆழ்வார், என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நீ மனுஷனாக பிறந்த, ஆனால் நீ இமையோர் தலைவங்கிறத காமிக்காமல் இருக்க முடியாது. நீ தான் இமையோர் தலைவா அப்படின்னு அனுபவித்து பாடுறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். அந்த மாதிரி பகவான் சாதாரணமாக பிறக்கணும், மனுஷனாக பிறக்கணும்னு அவதாரம் எடுத்தாலும் அவரோட தனித்தன்மை மாறாது, சாமர்த்தியத்தை அப்பப்போ காமிப்பார். அதுதான் பிரபுங்கிற திருநாமத்துக்குள்ள அர்த்தம். இப்போ நம்ம அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். பிரபு விதிகளை வகுப்பவர், விதிகளுக்கு அப்பாற்பட்டவன் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன கதை. கண்ணனுக்கு ஒரு அத்தை குந்தி, அதே மாதிரி இன்னொரு அத்தை சுரஸ்ரவான்னு பேர். அவர் பையன் பிறக்கும்போது 4 கைகளும் சிவன் போல் 3 கண்களோடையும் பிறந்தானான். அப்போது ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. யார் இந்த குழந்தையை தூக்கும்போது 2 கையும் 3வது கண்ணும் மறையிறதோ அவரால் தான் இந்த குழந்தைக்கு மரணம் ஏற்படும். அவன் தான் இந்த குழந்தைக்கு யமன் ஒரு அசரீரி கேட்டுதான். எல்லோரும் தூக்கினா ஒன்றும் ஆகலை. கிருஷ்ணர் வந்தார், ஆசையோடு அத்தை குழந்தையை தூக்கினார். பார்த்தா எக்ஸ்ட்ரா 2 கையும் நெத்தியில் இருந்த ஒரு கண்ணும் மறைஞ்சிருத்தோ. அத்தை கேட்டாலாம், ஏன் கண்ணா நீயே உன் அத்தை பையனை கொல்ல போறியா அப்படின்னாலாம். கண்ணன் சொன்னாராம், அவன் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் அத்தை கொல்லணும், அங்கே தான் சிக்கலே அப்படின்னா அத்தை. ஏன்னா இவன் முகத்தை பார்த்தாலே தெரியறதா, சாதுவாகவே தெரியலையே அப்படின்னாலாம். உடனே கண்ணன், சரி நான் உனக்காக ஒன்று தரேன், அவன் என்னை 99 தடவை திட்டலாம், ஆனால் 100வது தடவை என்னைக்கு திட்டுறானோ அப்போ நான் அவனை அழிச்சுடுவேன் அப்படின்னாரான். தினம் 99 தடவை கண்ணனை எண்ணிண்டே திட்டுவானான். ஆனால் பாண்டவ சபையில் ராஜசூயத்தில் சுற்றி இருந்தா இல்லையா எல்லாருமா, இவனை தூண்டி விட்டா எல்லாரும், கூட இருந்தவா எல்லாரும். கிருஷ்ணன் திட்டிகிட்டே வந்தான். 100வது முறை வந்துடுத்தோ. சக்கராயத்தை ஏவினர் சிசுபாலனை கொண்டுட்டார்.
கொண்டுட்டாருன்னா என்ன, நேராக அவனுக்கு வைகுண்டம் தான் கிடச்சிது. எப்படி? வாழ்க்கை முழுவதும் உன்னை திட்டி தீர்த்தவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்தியே அப்படின்னாலாம். அது கிருஷ்ணர் சொன்னாராம், அதான் பிரபு. அவர் கண்ட்ரோலர், அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் நினச்சா அதுதான் நடக்கும். அதுக்கு அவன் ஏன் அங்கே போனாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. ஜெய விஜயன் வைகுண்டத்தை 2 பேர் வாயிற்காவலராக இருந்தா, அவள் அபச்சாரப்பட்டதுனால 3 ஜென்மா பிறவி பூமியில் பறக்கணும். ஆனால் ஒவ்வொரு முறையும் பகவான் கையால் தான் சாகணும்னு அவள் வர வேண்டின்னு வந்தாளாம். அந்த உயிர் திறந்து வைகுண்டம் போட வேண்டின்றதுனால முதல்ல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு அழிச்சார். அப்புறம் ராவணன் கும்பகர்ணன், 3வது சிசுபாலன் கந்தவர்தன். பெருமாள் முடிவு செஞ்சாச்சுன்னா, அவர் சங்கல்பிச்சாச்சுன்னா வைகுண்டத்துக்கு அனுப்புறது என்ன கஷ்டம்? அதான் பிரபு. பகவான் யாருக்குமே கட்டுப்பட தேவையில்லை. அதுவும் சாமர்த்தியமாக செய்வார். எல்லாரும் ரூல் என்ன வேணால் ரூல் இருக்கட்டும், அவர் தான் நியமிக்கிற அவர் தான். அந்த விதிக்கு கட்டுப்படாதவரும் அவர் தான். நாமும் பிரபவே நமக்குன்னு சொல்லிட்டு வந்தோம்னா பகவான் சாஸ்திரத்தை சொன்னபடி நடக்க நமக்கு வழிவகுப்பார். நம்மளும் அவரோட விதிக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்பட்டு நடப்போம். நமக்கும் மோட்சத்தை கொடுப்பார், நல்ல கதியை கொடுப்பாருங்கிறது அந்த திருநாமத்தோட அர்த்தம்.